ஒரு குட்டி கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் இருந்தான். அவன் எப்போதும் ஒரு விஷயம் தான் சொல்வான். எனக்கு முடியாது. பள்ளியில் கஷ்டம் என்றாலே முடியாது. கிரிக்கெட் விளையாடும்போது பால் தவறினாலே முடியாது. அவனோட நண்பர்கள் எல்லாரும் அவனை காதலித்தாலும் அருண் எப்போதும் பயத்திலேயே இருந்தான். ஒரு நாள் கிராமத்துக்கு ஒரு ஜாது வித்தைக்காரத்தி பாட்டி வந்தாள். அவள் குழந்தைகளுக்கு ஒரு விசேஷ விதை சீட் கொடுத்தாள். அருணும் அந்த சீட் எடுத்தான். அது மிகவும் சின்ன பச்சை விதை, ஒரு ரத்தினம் போல பிரகாசித்தது. பாட்டி சொன்னாள், இந்த விதை உன் மனசுல உள்ள எண்ணத்தபடி வளரும். அருண் ஆச்சரியப்பட்டான். எண்ணத்துக்கு எப்படி பிளான்ட் க்ரோ ஆகும்? பாட்டி சிரிச்சு சொன்னாள், நீ முடியும் நினைச்சா மரம் வளரும். நீ முடியாது சொன்னா இது காய்ந்து போயிடும். அருண் அந்த சீட் ஒரு குட்டி மடியில் நட்டான். முதல் நாள் அவனுக்கு எழுத கஷ்டம். ஆனா அந்த விதையை நினைத்து நான் முடிக்கும் என்று சொல்லி பிராக்டிஸ் பண்ணான். அந்த இரவு குட்டி செடி முளைத்தது. இரண்டாம் நாள் கிரிக்கெட் மேட்ச். அருண் பயந்தாலும் நான் முடிக்கும் என்று சொல்லி பேட்டிங் பண்ணான். அந்த செடி இன்னும் கொஞ்சம் உயர்ந்தது. ஆனா ஒரு நாள் அவனுக்கு தவறு நடந்தது. ஃப்ரெண்ட் உதவ முடியாமலே கலங்கினான். அவன் மீண்டும் பழைய வார்த்தை சொன்னான், எனக்கு முடியாது. அடுத்த நாள் செடி சுருங்கி இருந்தது. அருண் அத ஷாக்ஸ் ஆச்சு. அவன் பாட்டியின் வார்த்தை நினைச்சான். அவன் முடிவு பண்ணினான், இனி புதுசா முயற்சி பண்ணணும், கைவிடக்கூடாது. அதுக்கு பிறகு தினமும் செடியை பார்த்து நான் முடிக்கும், நான் முயற்சி செய்வேன். அன்று அது பெரிய நிறை செடியாக மாறியது. ஒளிரும் நட்சத்திரம் கதையின் இறுதி. அருண் கற்றுக்கொண்டான், மனசுல வரும் எண்ணமே வாழ்க்கையாக மாறும். அவன் வாழ்க்கையும் அந்த விதை போல முடியும் என்ற எண்ணத்தால் பச்சையாக வளர்ந்தது.